கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொருட்காட்சியில் ரோலர் கோஸ்டர் பழுதடைந்து நின்றதால் 20க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரத்திற்கும் மேலாக 80 அடி உயரத்தில் தவித்த சம்பவம் நடந்துள்ளது. என்ன நடந்தது? அவர்கள் மீட்கப்பட்டனரா? என்ன விவரம் என பார்க்கலாம். கோவை கொடிசியா மைதானத்தில் ஒண்டர் ஃபால்ஸ் என்ற பெயரில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் இந்த பொருட்காட்சி கொடிசியா மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் செயற்கை நீரூற்று மற்றும் பல்வேறு விதமான ராட்டினங்கள் என அனைத்தும் சேர்த்து 300 ரூபாய் கட்டணம் என நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதில் நேற்றிரவு 10 மணி அளவில் ரோலர் கோஸ்டர் எனும் ராட்டினத்தில் 20க்கும் மேற்பட்டோர் சென்ற நிலையில் சுமார் 80 அடி உயரத்தில் ராட்டினம் ஜாமாகி மேலேயே நின்றுவிட்டது. இதில் இருந்த 10 குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் சிக்கிக்கொண்டு இறங்க முடியாமல் கதறி துடித்துள்ளனர். தகவல் அறிந்து பொருட்காட்சிக்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மீட்பு வாகனங்கள் மூலம் போராடி இரவு 1 மணி அளவில் 20 பேரையும் மீட்டுள்ளனர். இதில் சிக்கிக்கொண்ட 20 பேரும் சுமார் 3 மணி நேரமாக அந்தரத்தில் தவித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் மீட்ட பின்னரே இயல்பு நிலைக்கு திரும்பினர். முன்னதாக கடந்த 16ஆம் தேதி இந்த பொருட்காட்சிக்கு ஏராளமான மக்கள் குவிந்த நிலையில் பொருட்காட்சிக்குள்ளேயே செல்ல முடியவில்லை எனவும் விளையாட்டுப் பொருட்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவும் கூறி பொதுமக்கள் பொருட்காட்சி ஏற்பாட்டாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.